Welcome to my channel Shah YT. நான் 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சப்ஜெக்ட் நடத்துகிறேன். இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து எக்ஸாம்பிள் 1.19 வரைக்கும் பார்த்துருப்பீங்க. இப்போ எக்ஸாம்பிள் 1.20 பார்க்கலாம். போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நான் ஏன் எக்ஸாம்பிள் மட்டுமே எடுக்கிறேன்னா, ஒரு சம்மோட பேசிக் ஒரு மெத்தட் நல்லா கிளியராக புரிஞ்சாதே அதை வச்சு எத்தனை சம்ம கொடுத்தாலும் போட்டுடலாம். அதனால் பேசிக் நல்லா புரியணும். அதனால தான் நான் எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். என்னை வந்து எக்ஸாம்பிளும் எடுக்க சொல்லியிருந்தாங்க. அதனால தான் எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். எக்ஸாம்பிள் எடுங்க நீங்கள், அதுதான் எங்களுக்கு வந்து கொஞ்சம் இது டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால நான் எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். இது இல்லாமல் உங்களுக்கு வேறு எதனா மிஸ்டேக் 6th to 10th கிளாஸ் மேக்ஸில் வேறு எதனா உங்களுக்கு டவுட்டோ ஏன்னா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எடுக்கிற இது எக்ஸாம்பிள்ஸ்லாம் நல்லா இருக்குது, புரியுது, ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போது போகலாமா கிளாஸ்க்குள்ளே? வாங்க ஸ்டூடெண்ட். இப்போது இது முன்னாடி வீடியோவில் எக்ஸாம்பிள் 1.19 வரைக்கும் பார்த்துட்டோம். அதில் என்ன பார்த்தோம்? ரேஷ்னலோட கம்பேரிசன்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். இப்போ எக்ஸாம்பிள் 1.20 அந்த ரிப்பன் ரோல் அதெல்லாம் பார்த்தோம். இவ்வளோ மீட்டர் இருக்குது அப்படின்னு. இப்போ இது பார்க்கணும். ஸ்டூடெண்ட் இன்ஸ்டீட் ஆஃப் மல்டிப்ளையிங் எ நம்பர் பை 8/9 by mistake divided into by 8/9. The difference between current answer the answer got him is 34. Then find the number அப்படின்றாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டூடெண்ட் வந்து மல்டிப்ளை பண்ணும் 8/9. ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க, டிவைட் பண்ணிடுறாங்க. 8/9 டிவைட் பண்ணால் ஆனால் ரெண்டுத்துக்குமான ஆன்சர் 34 வருது. அப்போ அதோட நம்பர் என்ன, எதால் டிவைட் பண்ணியிருப்பாங்க, எதால் மல்டிப்ளை அதோட நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. அதுதான் வந்து கண்டுபிடிங்க. பாருங்கள், நல்லா பாருங்கள். ஸ்டூடெண்ட் இன்ஸ்டீட் ஆஃப் மல்டிப்ளையிங் எ நம்பர் பை, ஒரு நம்பரோட மல்டிப்ளை பண்ணால் 8/9. அவங்க என்ன பண்ணுறாங்க, பை மிஸ்டேக் டிவைடட் இன்ட்டு 8/9 அந்த நம்பரோட டிவைட் பண்ணிடுறாங்க 8/9. த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கரெக்ட் ஆன்சர் அண்ட் த ஆன்சர் காட் பை ஹிம். ஆனால் வர ஆன்சர் ரெண்டுமே 34. அப்போ அந்த நம்பர் என்னன்னு ஃபைண்ட் பண்ண சொல்லணும். நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம், தெரியாத நம்பரை எக்ஸ்ன்னு வைப்போம். இப்போ ஃபஸ்ட்டு மல்டிப்ளை தான் பண்ணணும் இங்கே. அதனால் என்ன பண்ணுறாங்க, எக்ஸ் இன்ட்டு 8/9. அப்போது 8x/9 வந்துச்சுங்களா? இப்போ டிவைடில் எக்ஸ் அந்த தெரியாத நம்பரை நம்ம என்னன்னு வைப்போம், x/8/9 வைப்போம். இங்கே கீழே இருக்கு, மேலே போனால் தலைக்கீழாக மாறும், ரிவர்சபிளாக மாறும். அப்போது 8/9ன்றது 9/8. அப்போது 9 × x 9x/8. இப்போ ரெண்டுத்தையும் வந்து இங்கே டிஃப்ரென்ஸ் பிட்வீன் என்ன பண்ணுவோம், மைனஸ் பண்ணுவோம். அப்போது 9x - 8 -8x - 9 = 34. இப்போ டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸ்னால் என்ன பண்ணுவோம், காமனாக ஒரு எல்சிஎம் எடுப்போம் மெத்தடு. அப்போது இப்படி பார்த்து இவங்க வந்து மல்டிப்ளை பண்ணிடுறாங்க. 8 9 72. அப்போது 72 வச்சுட்டு 72 இங்கே வச்சுட்டு 8 டேபிளில் 72 எத்தனை டைம் வந்து 9 டைம். அப்போ 9 9 அப்போது 9x × 9ன்றது 81x. அது 8x/9ன்றது 72. 9 டேபிளில் 72 வந்து 8 டைம்ஸ். அது 8 × 64x. இது வந்துச்சுங்களா? அப்போது இதோட வேல்யூவில் இது சப்ஸ்டிட் பண்ணி 64. ரெண்டுத்துக்கும் காமனாக 72 81x - 64x = 34. இப்போ 81ல் 64 போயிடுச்சுன்னா 17x / 72 = 34. ஓகேங்களா? இப்படி வருது. இல்லைனா இப்படி கூட பண்ணலாம். இந்த எக்ஸ் காமனாக வெளியே எடுத்துட்டு 81 - 64/72 = 34. அப்புறம் 34 அதான் 7. இங்கே 17x வருதுல்ல, அதுதான் இந்த எக்ஸு இந்த பக்கம் வச்சுக்கின்னு, இந்த எக்ஸு இந்த பக்கமாக வச்சுக்கின்னு, இந்த பக்கம் டிவைடில் இருக்குது, இந்த பக்கம் வந்தால் தலைக்கீழாக மாறும். மல்டிப்ளிகேஷனில் டிவைடு இந்த பக்கம் வந்து மல்டிப்ளை வரும், தலைக்கீழாக மாறும். அப்போ 17/72ன்றது இந்த பக்கம் வரும்போது 72/17. அப்போது டேபிள்ஸில் அழிச்சா 117 is 70, 2 7 34. அப்போ 2 × 72 ஆன்சர் என்ன, x = 144. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.21 சிம்பிளிஃபை
4/3 minus of -3/2 minus whole bracket plus -5 divided by 3 divided 30/12 minus 12 divided by 9 into இது ஃபுல்லாக வந்து மிக்ஸ்டாக பெருசாக இருக்குது. இது சிம்ப்ளிஃபை பண்ண சொல்கிறாங்க. ப்ரீஃபாக அவங்க கொடுத்துட்டுக்கிறாங்க, சிம்ப்ளிஃபை பண்ண சொல்கிறாங்க. அது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், இந்த கொஷின் எடுத்து எழுதிட்டு இதை சிம்ப்ளிஃபை ஆக்கணும் முதல்ல உள்ளே இருக்கிறத. இப்போ இங்கே மைனஸும் ப்ளஸ், அப்போ 4/3 ப்ளஸ் 3/2. நெக்ஸ்ட்டு இங்கே டிவைடில் இருக்கிறது மல்டிப்ளையாக மாறும்போது தலைக்கீழாக போகும். அப்போ 12 divided by 30. நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே வந்து மல்டிப்ளிகேஷனாக இருக்குது, அப்படியே அடிக்க போகிறோம். 1 9s are 9, 3 9s are 27. இங்கே மைனஸ் இருக்கிறது 4. அடுத்து 4 டேபிளில் 4 4s are 16, 3 4s are 12, -3. அதுதான் வந்து இங்கே -3 divided by 1 into -3/4. இல்லைன்னா இப்படி கூட பார்க்கலாம் நம்ம. இப்போ 4 divided by 3 மைனஸ் ப்ளஸ்ன்னு போட்டு இது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டோமா போட்டு, அப்புறம் இங்கே வந்து டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர் சேம் டினாமினேட்டர்னா இது மாற்றி மல்டிப்ளை பண்ணிக்கணும். இந்த 2வை இங்கே 2 மல்டிப்ளை, இந்த 3யை இங்கே 3 into 3 மல்டிப்ளை பண்ணிக்கணும். அடுத்து மேலே எடுத்து இப்போது அடிக்கிறோம் இந்த ஸ்டெப்புக்கு. 1 5s are 5, 6 5s are 30, 1 3s are 3, 4 3s are. அப்போ -1 divided by 1 into 4/6. நெக்ஸ்ட்டு -3/1 போட்டு இன்ட்டு -3/4. மைனஸும் ப்ளஸ்ஸு 3 3s are 9, 1 4s are 4. நெக்ஸ்ட் இங்கே வந்தால் 4 2s are 8, 3 2s are 6 ப்ளஸ் 3 3s are 9, 3 2s are 6 ப்ளஸ் -1/1ன்றது -1 into 4/6 ப்ளஸ் இந்த 9/4 அப்படியே போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், 8 இது தனித்தனியாக இருக்கிறது சேமாக 8 + 9 divided by 6ன்னு எடுத்துக்கிறோம். இங்கே -1 into -4/6ன்றது -4/6ன்னு எடுத்துக்கிறோம். 9/4ன்னு அப்படியே 9/4ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஃபுல்லாக டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸ் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு சேம் டினாமினேட்டர்ஸ் எடுத்து காமனாக 16 போட்டு 17 - 4 போட்டுறோம். டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர் தனியாக வச்சிடும். இப்போ 17ல் 4 போயிடுச்சுன்னா 13/6 ப்ளஸ் 9/4 4. இப்போ இங்கே டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸ், இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தால் 2 2 into 3 12ன்னு வருது. அப்போ 12 வச்சு இங்கே போட போகிறோம். 13 into 6 into 6 டேபிளில் 12 எத்தனை 2 டைம், அப்போ 13 2s are 26, 4 டேபிளில் 12 3 டைம், அப்போ 3 into 2 மல்டிப்ளை பண்ணி 3s are 27/12. அடுத்து 26/12 ப்ளஸ் இந்த 26/12 இந்த 27/12 26/12 ப்ளஸ் 27/12. ஸோ 26 + 27 divided by 12. இப்போ ஆன்சர் என்ன வரும், காமனாக 12 எடுத்துகிட்டு 53/12. இதுதான் ஆன்சர். சிம்ப்ளிஃபை பண்ணிட்டோம் அவ்வளோதான். இப்போ ஸ்கொயர் ரூட் பார்க்க போகிறோம். ஸ்கொயர் ரூட்னா 2 டேபிளாக வர இது இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அப்போ 2 ஸ்கொயர் ரூட்னா என்ன, 2 2வாக வருது. ரூட் எடுத்து ஆன்சர் கேட்குறாங்க. இதுவே கியூப் ரூட்னா 3 3ஆக வரும். இங்கே 3 3ஆக எடுக்குது. இப்போ இங்கே வந்து 2 மெம்பர்ஸ் வந்து சேமாக இருக்கணும். அதனால் 2 ஃபஸ்ட்டு போடுறோம். 162 32 3ன்றது 1 12 6 2 2 டேபிள் 81 2 டேபிள் வரல. அதனால் 3 டேபிள் எடுத்தால் 27 3 டேபிளில் 27 வந்து 9 டைம்ஸ், அதனால் 3 டேபிள் எடுத்து 9 3 3 1. அப்போ காமனாக 2, இப்போ காமனாக 2 into 2 into 2 2 இருக்குது, 4 3 இருக்குது. அப்படியே 2 into 2 3 into 3 3 into 3. ஸோ 2 2 பேர் ஆக்கிறேன். ஏன்னா ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட்டாக இருந்தால் 3 3 பேர் ஆக்கிருப்போம். இப்போ ஸ்கொயர் ரூட்னால 2 2 பேர் எடுத்துக்கிறோம். அப்போ 2 ஸ்கொயர் into 3 ஸ்கொயர் into 3 ஸ்கொயர். காமனாக எல்லாத்துக்குமே வந்து ஸ்கொயருன்னு இருக்குது. அதனால் 2 into 3 into 3 ஸ்கொயர் போட்டுடுறோம். இப்போ இதுக்கு ரூட் எடுக்கணும். ரூட் போட்டால் இந்த ஸ்கொயருக்கும் ரூட்க்கும் கேன்சல் ஆகிடும். ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகும். ஸோ 2 into 3 into 6. அப்போது 6 into 3 2 3s are 6 6 into 3 are 18. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 324 ஆன்சர் 18.
நான் வந்து இங்கே சின்ன சின்ன ஸ்டெப்பு கூட போட்டிருப்பேன், ஏன்னா உங்களுக்கு வந்து நல்லா புரியணும்னு. ஏன்னா மேக்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து கஷ்டம்னு நினைப்பாங்க, ஆனால் அது உண்மையிலே அது கிடையாது. நம்ம வந்து 1க்கு 2 முறை படித்தாலே எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்கும், புரியலனா கூட. சப்போஸ் உங்களுக்கு வந்து வெரி டஃப் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் பாருங்கள், எக்ஸாம்பிள் போய் பாருங்கள். யூடியூப்பில் இன்னும் நிறைய சேனல்ஸ் கூட இருக்குது. நான் எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நான் தரேன், உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருந்தால் கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.23. ஃபைண்ட் தி லீஸ்ட் நம்பர் by which 250 is to be divided or multiple or divide so that the resulting number is a perfect square root in the case. இதுக்கு 250க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க சொல்கிறாங்க. அதுக்கு அது நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள், டிவைட் பண்ணுங்கள், ஆனால் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட்டான் அப்படின்னு கேட்குறாங்க 250. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா 250க்கு முதல்ல ஸ்கொயர் எடுக்கிறோம். 25 5 5 25, அதாவது 5 போட்டு 5 5 25 50. இப்போ இங்கே 555 இருக்குது, சிங்கிள் 2 இருக்குது. அப்போ அப்படியே 555 சிங்கிள் 2, அப்போ 5 ஸ்கொயர் இன்ட்டு 5 இன்ட்டு 2. இங்கே வந்து இது ஒரு நல்ல பேராக இருக்குது, இது கரெக்டான பேர் இல்லை, ஏன்னா டிஃப்ரெண்ட் நம்ம பேருன்றது ரெண்டும் சேம் நம்பராக இருக்கணும். அப்போ 5 ஸ்கொயர் அது டிஃப்ரெண்ட் பேராக இருக்குது. ஆனால் நான் இதுக்கு பேர் இல்லை, அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வந்து அவங்க மல்டிப்ளை பண்ண சொன்னால் டிவைட் பண்ணோம். அப்போ மல்டிப்ளை பண்ணி பார்க்குறோம். மல்டிப்ளை பட் எப்படின்னா 250 இன்ட்டு 5 இன்ட்டு 2 தனியாக அந்த நிற்கிறத வந்து நம்ம இங்கே வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். 10 215 10ன்றது 2500. இதை ஸ்கொயர் ரூட் எடுத்தால் இங்கே எடுக்கிறாங்க பாருங்கள். 5 5 25 5 0 0, திருப்பி 5ஆல் எடுக்கிறோம். 5ன்றது 5 டேபிளில் 5 எத்தனை டைம் வந்து 1 டைம், அப்போ 0 0. அடுத்து 5 போட்டுக்கிறோம். 100ன்றது 20 டைம்ஸ் வருது. அடுத்து திருப்பி 5 டேபிளில் பார்த்தா 4 2 2 2 1. அப்போ என்ன வருது, 4 5 வருது, 2 வருது. அப்போது 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 இன்ட்டு 2 இன்ட்டு 2 அப்படின்னு போட்டு இப்போ எல்லாமே பேராக இருக்குது, கரெக்ட் பேர் வந்துச்சு. அப்போது 5 ஸ்கொயர் இன்ட்டு 5 ஸ்கொயர் இன்ட்டு 2 ஸ்கொயர் 5 இன்ட்டு 2 இன்ட்டு ஹோல் ஸ்கொயர். நான் ஏற்கனவே ஸ்கொயர் ரூட்டுக்கும் ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ வெளியே எடுத்தால் 5 இன்ட்டு 5 இன்ட்டு 2 5 5 25 இன்ட்டு 2. அப்போ ஆன்சர் மல்டிப்ளேயில் வரும்போது 10. மல்டிப்ளை பை 10 பண்ணும்போது 250 மல்டிபிள் பை 10 பண்ணும்போது ஆன்சர் வந்து 50. இதே இப்போ டிவைட் பண்ண போகிறோம். 250 டிவைடட் பை 10 0 0 கேன்சல். அப்போ ஒன்லி 25 ரூட் எடுக்கணும். அப்போது 5 ஸ்கொயருன்றது 25. அப்போ ஸ்கொயருக்கும் ரூட்க்கும் கேன்சலு. அப்போ ஆன்சர் 5. இது டிவைட் பண்ணனால கிடைச்ச ஆன்சர் 5. நெக்ஸ்ட்டு 1.24. இங்கே 108ன்றது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரா அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்கொயர் நம்பர்னா ஸ்கொயர் எடுத்தால் கரெக்டாக சிங்கிள் டிஜிட்டில் கரெக்டாக ஆன்சர் வரணும். அப்போது 108க்கு வந்து ஃபஸ்ட்டு 2 எடுக்கிறாங்க, 54 திருப்பி 2 எடுக்கிறாங்க, 27 2 டேபிள் வருது, 3 டேபிள் எடுத்துருங்க. 3 டேபிளில் 9 டைம் வருது. 9 வந்து 3 டேபிள் எடுத்தால் 3 டைம் 3. அப்போ 2 2 3 வருது, 2 3 3. இது 2 ஸ்கொயரு 3 ஸ்கொயரு 3. ஃபஸ்ட்டில் வந்து டிஃப்ரெண்ட் பேர் இருந்துச்சு, ஆனால் இதுக்கு பேரே இல்லை. செகண்ட் பேர் நாட் ஹேவ், இதுக்கு பேர் இன்னொன்று இல்லை. இதுக்கெலாம் பேராக இருக்குது, இதுக்கு இங்கே ஒரு பேரே இல்லை. அதனால் இது வந்து 108 இஸ் நாட் ஏ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். அப்போ இது ஸ்கொயர் நம்பர் இல்லை. இப்போ ஸ்கொயர் ரூட் வந்து இப்போ சின்ன 3 ட்ரிபிள் டிஜிட் டபுள் டிஜிட் அதுக்கு பாட்டுங்க. இப்போ வந்து 6 டிஜிட்க்கு